இந்த படத்துல இந்த மாதிரி வந்து படத்தோட அந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவா இருந்தது. எந்த இடத்துலையுமே லேக் இல்லை. ஷார்ட்டா முடிச்சிட்டா மாதிரி இருக்கு படம். ஆனால் படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து விறுவிறுப்பா இருந்தது. அண்ட் கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. அண்ட் இதுல வந்து நானும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ஜனங்கள் வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்து படம் பார்க்குமாறு கேட்டுக்கிறேன். தட்ஸ் இட். இல்ல ரொம்ப அவங்களோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் சார்லாம் நேச்சுரலா இருந்தது. எந்த விதத்துலயும் ஆக்டிங்ன்றது எந்த ஒரு இதுவும் தெரியல. கதாபாத்திரமாவே அப்படியே வாழ்ந்திருக்காங்க. பிந்து மாதவி மேடமும் அந்த அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கண்டிப்பா கொடுத்துருக்காரு. ப்ரோ நான் இந்த பிளாக்மெயில் படம் போயிட்டு வந்தேன் ப்ரோ. நம்மளை பிளாக்மெயில் பண்ணி உட்கார வச்ச மாதிரி இருந்தது இந்த படம். ஆரம்பத்தில் நிறைய சீன் பெட்ரோல் பங்க்லாம் எடுக்கிறானுலடா, பெட்ரோல் பங்க்லாம் சண்டை போடுற சீன்லாம் எடுக்கிறானுங்கடா அப்படின்னு நினச்சா ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றத இந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கேரளா படங்கள் பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு கிரைம்ஸு எல்லாமே அப்படி தான் பேஸ் பண்ணி தான் வருது. அது என்னடா இந்த மாதிரி படங்கள்லாம் தமிழில் வரமாட்டுதுன்னா, ஆனால் இந்த படத்தை தூக்கி போட்டேன்னு நினச்சிங்களேன் அந்த படங்கள்லாம் ஓரம் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்டரோட மூளை எந்த அளவுக்கு செயல்படுமான்னு படம் வந்து கோபுரா டைப் இப்படி போய் அப்படி போய் தான் போவோம். பின்னி பிணைஞ்சு போகுது. ஒவ்வொரு இடத்துல ட்விஸ்ட்டை உடனே ஊத்துறாரு, ஆனால் திருப்பி வேற ட்விஸ்ட் வச்சிடறாரு. அவர் குழந்தை தான் பகடை கையை எடுத்துட்டு போறாரு. அந்த குழந்தை அவன் அங்கங்க இந்த மாதிரி படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் மாரி வேற எந்த படமும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய படம் பார்க்கறதுனால இந்த படம் ரொம்ப அருமையா எடுத்திருக்கிறதுக்கு டைரக்டருக்கு மட்டுமே பாராட்டுவேன். ஏன் டைரக்டர் இவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னா, நடிகர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க, எல்லாமே பண்றாங்க. அதாவது என்ன சொல்ல, அறிவுரை சொல்றதுக்கும் ஒரு ஆள் வேணும்னு சொல்லுவாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துல ஒரு குழந்தைக்காக உயிரை கொடுத்து உசுரை கொடுத்து தன் காதலியை காப்பாத்தி அவளை மனைவி ஆக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா உண்மையாலுமே அவர் லைஃப்ல அவரு குழந்தைய பார்க்கறதுக்கு துப்பு இல்லை. அவங்க பொண்டாட்டிய வந்து விட்டு இது தங்கச்சிய சைந்தேவிய பார்க்க மாட்டாரு. எங்களுக்கு மனசு வருத்தம்னா, கடவுள் வந்து ஒரு வரம் கேட்டாருன்னா என் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஜிவி பிரகாஷும் அவன் பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஏங்குறேன். அப்படிதான் கஷ்டப்படுறேன். அந்த வேலையை அவர் ஒழுங்கா பண்ணார்னா இந்த பாத்திரத்துக்கு கதாபாத்திரத்துக்கு ஏற்றவராக இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னொன்று, ஸ்ரீகாந்த் தேவா வந்து இந்த எராயன் கடத்தவங்களாம் பிடிச்சி ஜெயில் உள்ள போட்டு ஒரு வழி பண்றாரு. பட் அவரும் அதை கொஞ்சம் மைண்ட்ல வாங்கிக்கின்னு எராயன் அந்த மாதிரி பிரச்சனையில சிக்காம இருந்து ஒரிஜினல் ஹீரோவா வாழ்க்கையில இருந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா ஒரு கதையை சொல்றீங்க, ஒரு கருத்தை நடிக்கிறீங்க, சொந்த வாழ்க்கையில அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னு வச்சுங்களேன், நாங்களும் ஏத்துப்போம். நீங்க சொந்த வாழ்க்கையில சரியா வாழாம எங்களுக்கு வந்து ஒரு படம் நடிச்சு இதுதான்டா கதைன்னு காமிக்கிறப்பா அடப்பாப்பா நாங்களே நல்லா தான் இருக்கிறோன்ற மாதிரி தோணுது. மற்றபடி படம் வந்து அடிக்கடி பார்க்க வேண்டிய படம். இந்த டைரக்டருக்கு வேற பெரிய ஹீரோ நம்பி கொடுக்கலாம். படம் அடுத்த படம்லாம் கண்டிப்பா பயங்கரமா எடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. காஸ்ட் அண்ட் க்ரூவில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமாரா இருக்கட்டும், யூரா கிங்ஸ்லியா இருக்கட்டும், நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ராஜ் திலக் நடிச்சிருக்கிறாரு, ஏகப்பட்ட பேர் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. கொடுத்த இதுவை மறுபடியும் இந்த படத்தை பார்க்க தோணுது. சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். கோச்சிங்னா கோச்சிங்க. நன்றி. ஆனா பிந்து மாதவி பேர்ல தான் பிந்து மாதவியா இருந்தேன். ஆனா சரியா சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒல்லி மாதவியா தான் நான் பார்த்தேன். இன்னும் நல்லா சாப்பிட்ணும். ஆனால் கேரக்டர் வைஸ் பின்னி படல் எடுத்தாங்க. அழுகுற சீனாக இருக்கட்டும், கள்ளத்தொடர்பாக இருக்கட்டும், மற்றபடி ஹீரோயினிசமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு பாட்டு நல்லா இருந்தது, ஐட்டம் சாங் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஐட்டம் சாங்கில் எல்லாருக்கும் ஆம்பளைங்களெல்லாம் பொம்பளை வேஷம் போட்டு விட்டாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே ஃபுல்ஃபில் ஆச்சு. ஒரு சீனும் மிச்சம் வைக்காமல் தட்டை நல்லா வடித்து நக்கின மாதிரி நல்லா கரெக்டாக இந்த படத்தை பக்காவாக சாப்பாடு போட்டு எல்லாரும் சாப்பிட விட்டுருக்காரு டைரக்டருக்கு மட்டுமே இந்த படத்தை பாராட்டு. ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக எடுத்திருக்கிறாரு. இது வந்து காம்படிஷனுக்கு அனுப்பலாம், ஃபிலிம் ஃபேர் காம்படிஷன்லாம் நம்பி அனுப்பலாம். இந்த படம் வின் பண்ணோம். நல்ல படம். இந்த மாதிரி டைரக்டர்கள் வரணும், இந்த மாதிரி நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லி நன்றியை தெரிவிச்சு. சாம்சியஸ் அங்கங்க தெரிஞ்சது சாம்சியஸோட மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி ஒரு பாட்டு அதில் வந்து கவிஞருக்கு முக்கியத்துவம் கொடுத்து மியூசிக் அதிகமாக போடாமல் அந்த பாட்டை அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நீங்கள் காலேஜ் பசங்களாம் வந்து பார்க்கணும். முக்கியமாக டைரக்டருங்களுக்கு ஏடிஸாக இருக்கவங்க, சினிமா துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க கதையெல்லாம் பாதியில் நின்று அது எந்த சைடு போகலான்னு வழி தெரியாமல் நிற்குதுன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு அடுத்த நகர்வாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத விஷயங்கள்ல அவர் பண்ணியிருக்கிறாரு இந்த டைரக்டர். இப்பயும் அந்த டைரக்டர் பேர் தெரியல, ஆனால் இந்த படம் நல்லா இருக்கு. நன்றி. பிளாக்மெயில் எல்லாரும் பாருங்கள், சந்தோஷமா இருக்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.